போர்ன்றது ஒரு பெரிய வலி, பெரிய கொடூரம். அது போருக்கு என்ன தெரியாது அப்படின்னா மனிதர்களுக்கு தெரியாது, உடல்களை தெரியாது. குண்டெல்லாம் போரில் வீசக்கூடிய எந்த குண்டுகளுக்கும் மனுஷங்களை தெரியாது. அது குழந்தையா, அது கல்லா, மண்ணா, காடா, வீடா, நிலமா, எதுவுமே தெரியாது. அது விழுந்தா அது அழிவுது. கிட்டத்தட்ட பாருங்க, உணவு கிடையாது, சரியான மருத்துவ வசதி கிடையாது. அவங்க எந்த நேரத்தில் அவங்க அகதி முகாமில் இருக்கிற இடங்கள்லேயே குண்டுகள் போடக்கூடிய நிலைமை தான் இருக்குது. பாதுகாப்பான இடம் அப்படின்னு காசால ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோவை கலவரங்களை பற்றி எழுதுகிறாங்க. இல்லை இலங்கையில் மலையக மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி படைப்புகள் வருது. ஆனால் அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமில் வருதா? இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் பற்றின பதிவுகள் வருது. இப்படி எல்லாமே வருது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீமில் முக்கியமான பெரிய எழுத்தாளர்கள் தங்களை சொல்லிக்கிறவங்க ஒரு காதல் இருந்திருக்கும், அந்த காதல் அழிஞ்சிருக்கும். ஒரு குடும்பம் இருந்திருக்கும், குடும்பம் செஞ்சிருக்கும். அப்பா இல்லாமல் போயிருப்பார், தம்பி இல்லாமல் போயிருப்பான், அக்கா இல்லாமல் போயிருப்பாங்க. அந்த 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 மனிதர்களுடைய நினைவுகள் இருக்குல்ல, அஞ்சு வயசு குழந்தை காருக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க, அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அது ஃபோனில் பேசுது. அந்த ஆடியோவை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா எனக்கு அந்த எமோஷனே வேணாம், நான் மியூட் பண்ணிட்டு جوا السيارة انت صح مش برا السيارة. الدبابة جنبية. الدبابة وين؟ جنبية. الدبابة جنبكم؟ விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இப்படி பல முகங்களை கொண்ட கவிஞர் விஜயதரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சமீபத்தில் வெளியான மரித்தோர் பாடல்கள் அப்படிங்கிற தொகுப்பை பற்றி இன்றைக்கி நம்மளோட பேச போகிறாங்க. வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? தோழர், சமீபத்தில் நீங்கள் மொழிபெயர்த்த மரித்தோர் பாடல்கள் அப்படிங்கிற தொகுப்பு வெளியாயிருக்கு. ஸோ எதை பற்றி பேசுது, என்னது அது? மரித்தோர் பாடல்கள் அப்படின்றது இப்போ காசா மீது பாலஸ்தீனுடைய காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒரு இனப்படுகொலை போர் ஒரு வருடமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தொகுப்பு என்னென்னா, இந்த காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இந்த இஸ்ரேலுடைய படுகொலையில் சிக்கி இருக்கிறப்ப அவங்க கொல்லப்படுவதற்கு முன்னால் எழுதின பதிவுகள், இல்லைன்னா அவர்களுக்கு அவர்களுடைய சொந்தக்காரங்க அவங்கள பற்றி பேசிய கடைசி வார்த்தைகள், இவங்க ஃபோன்லேயோ இல்லை மற்றவங்களுக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ், இவங்க சமூக ஊடகத்தில் போட்டது, கடைசியாக இவங்க மெயில் அனுப்பின, இந்த மாதிரி அவங்களுடைய கடைசி வார்த்தைகளை தொகுத்து ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கோம். நல்லது தோழர். இப்போ இதோட பர்பஸ் என்ன? இப்போ என்னென்னா, ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த அவர்கள் கொல்லப்படக்கூடிய இறுதி தருணம்னு சொல்கிறாங்கல்ல, இது எவ்வளவு இந்த மக்கள் தங்களுடைய ஒவ்வொரு நாளையும் எப்படி இறுதியான நாட்களாக பார்த்துருக்காங்க அப்படின்றதான் எவ்வளோ ஒரு நம்ம வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் இப்போ இந்த உலகத்தில் ஒரு பக்கத்தில் நமக்கு தெரிந்த ஒரு 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 இடத்துல நடக்கக்கூடிய ஒரு படுகொலையினுடைய உச்சத்தை எப்படி காட்ட முடியும். அந்த உச்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அங்கு வாழக்கூடிய சாதாரண மக்கள், குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் தங்களுடைய இறுதி வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இதில் ஒரு சில பேர் தங்களுடைய இறுதி வார்த்தையாக இது இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் இறுதி வார்த்தையாக அதை நினைக்கல, ஆனால் அது இறுதி வார்த்தை ஆக்கப்படுது. ஸோ அப்போ இதெல்லாம் கொண்டு வர்றப்ப அந்த மக்களுடைய பாடுகள், வலிகள், இன்றைக்கி அமெரிக்கா, இஸ்ரேல் இல்லை மேற்குலக நாடுகள் சேர்ந்து ஒரு பெரிய மனித பேரவலத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க காசால அப்படின்றதனுடைய ஒரு கொடூரத்தை நம்ம தமிழ் வாசகர்கள்கிட்ட, தமிழ் உலகுக்கு அதை சொல்லணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கொண்டு தான் மரித்தோர் பாடல்கள். நல்லது தோழர். நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது அதில் சில குரல்கள் மட்டும் ரொம்ப தனியாக தெரிஞ்சுது. அதில் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு முடிவு கிடையாது, இது தொடக்கம் தான், இது சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக பிரார்த்திங்க, இந்த போர் முடிஞ்சு நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுவோன்னு. ஆக நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற நிலை அவங்களுக்கு. ஆனால் எப்படி அவங்களால அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்க முடியுது? நீங்கள் நான் இந்த தொகுப்பை தொகுக்கிறப்பவும் சரி,
இன்னொரு தோழர் கூட கேட்டார் என்கிட்ட வந்து, இவ்வளவு நம்பிக்கை அதேமாதிரி நீங்கள் கேட்டீங்க, நீங்களும் அதை கேட்டீங்க, இவ்வளவு நம்பிக்கையாக ஏன் இந்த மக்களால் இருக்க முடியுதுன்னா, அதான் முன்னாடி எடுத்த உடனே நான் அந்த அரபிக்லையும் தமிழ்லையும் போட்டிருப்பேன். காசா அப்படின்றது வந்து அது வந்து ஒரு மேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது, அது ஒரு போராட்டத்துடைய ஆன்மா அப்படின்னு. காசா மக்கள் இந்த போரையோ இவங்க இப்போ கிடையாது, 1948 இருந்து இப்போ வரைக்கும் வந்து இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க பாலஸ்தீன மக்கள் மொத்தமாகவே. அதில் காசா மக்கள் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய வாழ்க்கை மீதும் இந்த போராட்டத்தின் மீது பெரிய நம்பிக்கை இருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், அவங்க உணவு கிடையாது, சரியான மருத்துவ வசதி கிடையாது, அவங்க எந்த நேரத்தில் அவங்க அகதி முகாமில் இருக்கிற இடங்கள்லேயே குண்டுகள் போடக்கூடிய நிலைமை தான் இருக்குது. பாதுகாப்பான இடம் அப்படின்னு காசாவில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போராட்டத்தை அந்த நிலத்தை தங்களுடைய நிலமாக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதில் இன்னொரு டாக்டர் சொல்லியிருப்பார், ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருப்பாங்க, டாக்டர் நீங்கள் வந்து கிளம்பி உங்கள் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லுவார், நான் 14 வருஷம் படிச்சிருக்கேன், 14 வருஷம் படித்தது அப்படின்றது என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்காக தான் நான் 14 வருஷம் மருத்துவம் படித்தேனா? என்னுடைய நோயாளிகளை யார் பார்ப்பா? இந்த இடத்துல யார் வந்து மருத்துவம் செய்வார்? அப்போ நான் தான் இங்கே இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருப்பார், நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, என்னை தவிர வேறு யாரால் இந்த இடத்துல இருந்து வேலை செய்ய முடியும் அப்படின்றப்ப இந்த மக்கள் மீதும் அந்த நிலத்தின் மீதும் அந்த போராட்டத்தின் மீதும் அந்த மக்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பற்று இருக்குது. அதுதான் அந்த ஒரு போராட்டத்தினுடைய ஒரு பெரிய வீச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த தொகுப்பு கொண்டு வந்ததில் இன்னொரு இது என்னென்னா, ஒரு பக்கம் இந்த மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு பெரிய கொடூரத்தை நம்ம காட்டுறோம், அதே நேரத்தில் இந்த மக்களுடைய அந்த போராட்ட குணம் கடைசி வரை காசாவில் இருக்க வேணும், நாம் இந்த போராட்டத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை, இது ஒட்டுமொத்த தன்மை இல்லைனாலும் அந்த மக்களுடைய அந்த ஒரு போராட்ட தன்மை இருக்குல்ல, போராட்ட குணம் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணுன்றதை இந்த மருத்துவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்கல்ல, அந்த டாக்டருக்கு வந்து அங்கேயே இருக்கணும் அப்படின்னு, இன்னும் 2-3 இடங்கள்ல கூட இது இருந்தது. ஒருத்தர் சொல்லியிருப்பார், காசாவை திறந்து விட்டுட்டா, இந்த எல்லைகளை திறந்துட்டா நாங்கள் காசாவை விட்டு வெளியே போயிடுவோம்னு நினைக்கிறாங்க, நாங்கள் ஒருபோதும் போக மாட்டோம், அப்படி போகிறதா இருந்துச்சுன்னா நாங்கள் கல்லறைக்கு தான் போவோம் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லியிருப்பார், காசாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க நாங்கள் விரும்புகிறோம், ஏன்னா போர் சரியானோடனே முதல் ஆளாக நாங்கள் காசாக்குள்ளே போகணும் அப்படின்னு விரும்புகிறோன்னு. ஏன் அந்த நிலத்தின் மீது அவ்வளவு பற்று இருக்கு அவங்களுக்கு? பயங்கரமான போர் சூழல், ஏன் நிம்மதியாக வாழ்ந்துடலாம்ல? இல்லை அதுதானே, இப்போ இப்போ எல்லாருக்குமே ஒரு இடத்துல அகதியாக போகிறது அப்படின்றது ஒரு வழி, அகதிகள் அப்படின்றது ஒரு வழி, புலம்பெயர்ந்து போகிறதுன்றது ஒரு வழி. ஒரு நிலம் தான் மனிதர்களை உருவாக்குது, மனிதர்களை வகைப்படுத்துது, மனிதர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குது. சொந்த நிலம், சொந்த இடம், சொந்த மனிதர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு தானே வந்து மனிதனை மனிதனாக மாற்றுறது. இப்போ நம்ம எல்லா புலம்பெயர்ந்து உலகம்ன்றது ஒரு பொதுவான ஒரு சமூகம் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் வாழக்கூடிய எனக்கு உரிமை உள்ள ஒரு இடம் அப்படின்றது வந்து ஒரு தனி மனித ஒரு தேவையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாடு இல்லை எங்களுடைய குழுவாக வாழ்வதற்கான ஒரு சுய நிர்ணயம் உரிமை, தேசிய விடுதலை இப்படின்ற நிறைய கருத்துகளும் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு மக்கள் நாங்கள் இந்த நிலத்தில் வாழ்வதற்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து வாழும் பொழுது, அந்த நிலத்தில் நீ வாழக்கூடாது, அந்த நிலம் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செய்கிறப்ப அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த நிலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள்கிட்டருந்து பறிக்க முடியாது, இது எங்களுக்கானது, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போராடுறாங்க. அந்த போராட்டத்தினுடைய ஒரு தன்மை தான் அந்த நிலத்தை எங்களுடைய நிலமும் அவங்க ஃபீல் பண்ணுறது. அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமானது. இது வந்து என்னென்னா, ஒருத்தர்களை என்ன சொல்வது, ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு நிலத்தை அவங்க வாங்கலை, இன்னொருத்தங்க ஆக்கிரமிப்பு செஞ்சு நாங்கள் வந்து இந்த நிலத்தை எடுத்துக்க போகிறோம் அப்படின்றப்ப இல்லை இந்த நிலத்தை தர முடியாது, நாங்கள் தான் இந்த நிலத்தில் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அடையாளம். இது எல்லா விதத்துலையும் இப்போ அந்த காசாவோ இல்லை பாலஸ்தீனமோ 1948க்கு அப்புறம் ஒட்டுமொத்த உலக அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. இன்னைக்கு அரபு நாடுகளுடைய மொத்த அரசியலில் காசா ரொம்ப முக்கியமான புள்ளி. நான் இந்த புத்தகத்தோட அறிமுகம்னா தொடர்ந்து இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால காசாவோ இல்லை பாலஸ்தீன் பற்றி ஆய்வாளர் கிடையாது.
ஆனால் ஒரு உணர்வு ரீதியாக இந்த மக்களுடைய தேவை என்ன, அவர்கள் என்னவா உணர்கிறாங்கன்றது தான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் பேசும்போது உணர்வு ரீதியா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. ஸோ அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா போர் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ஒரு நியூஸ் தான், அது ஒரு அப்டேட் எங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் விஜிதரனோட லைஃப்பில் போர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப பர்சனலாக இந்த போரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போர்கள் அப்படின்றது பாரதிதாசன் மாதிரி போரில்லா உலகம் தான் நமக்கு வேணும், போர்களே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ மருத்துவர் பாடல்கள் நம்ம செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நான் என்கிட்ட என்னன்னு கேட்டால், கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு 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 போரில் இருந்து அகதியாக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து வந்தவன் தான் நான். அதனால தான் என்னுடைய முதல் இதுலேயே நான் சொல்லியிருப்பேன், என்னென்னா மடமுடக்கும் ரத்தம் தோய்ந்த சட்டையை போட்டுக்கிட்டு தான் நான் இதை உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்களுக்கான எங்கள் மீதான ஒரு தமிழர்களாக எங்கள் மீது நடத்தப்பட்ட அநீதியில் இருந்து ஒரு புலம்பெயர்வு இடத்துல இருக்கிறப்ப எங்களுக்கு குரல்கள் கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு குரல்கள் வேண்டும் அப்படின்னு தேடிட்டு இருந்த ஒரு சமூகத்தில் நம்ம வர்றப்ப நம்ம கண் முன்னாடி இன்னொரு சமூகத்துக்கு இப்படி நடக்கிறப்ப அப்போ முதல் ஆளாக இதை பற்றி பேசுவதற்கோ இல்லை இது தொடர்பான விஷயங்களுக்கு முதல் முகம் கொடுப்பதற்கோ இல்லை அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முதல் தேவை எனக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். போர் நடக்கிறப்போ வந்து போரில் குளோரியே கிடையாது, எப்போவுமே நம்ம போரில் எந்த பெருமையும் கிடையாது. போர் அப்படின்றது யார் எந்த பக்கம் அப்படின்றது முக்கியம். போர் அப்படின்றது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டியது. ஆனால் காசா மக்கள்லேருந்து பார்க்குறப்ப அவர்களுடைய போர் ஒரு நியாயமானது. இஸ்ரேல் பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப போர் வந்து ஒரு அநீதியானது. இப்போ இஸ்ரேலும் மேற்குலகங்களும் நடத்தக்கூடிய போர் வந்து ரொம்ப அநீதியானது. இவர்கள் தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காக நடத்தக்கூடிய போர் வந்து அவங்களுடைய நியாயமானது. இது போரை பற்றி இவங்களுடைய போரை பற்றி நம்ம எப்படி சொல்லிக்கலாம். ஆனால் போர் அப்படின்றது ஒரு பெரிய விலை கொடுக்கும். அது நம்ம இப்போ கிட்டத்தட்ட நேற்று வரைக்குமான தகவல் 45,000 காசா மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, 10,000க்கு மேலே குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற இழப்புகள். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும் இனி இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் வந்து இதுவரைக்கும் இஸ்ரேலால் நாசமாக்கப்பட்ட காசாவை திரும்ப கட்டுவதற்கு அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. அந்த இதுலேயே வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார், என்ன அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையும் திரும்ப கட்டிடலாம், ஆனால் இதெல்லாம் உருவாக்குவதற்கு நாங்கள் செலவழித்த இந்த 20 வருடங்களை யார் தருவார் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் யார் கொடுக்க போகிறாங்க? போர்ன்றது ஒரு பெரிய வலி, பெரிய கொடூரம். அது போருக்கு என்ன தெரியாது அப்படின்னா மனிதர்களை தெரியாது, உடல்களை தெரியாது. குண்டு தான் போரில் வீசக்கூடிய எந்த குண்டுகளுக்கும் மனுஷங்களை தெரியாது. அது குழந்தையா, அது கல்லா, மண்ணா, காடா, வீடா, நிலமா, எதுவுமே தெரியாது. அது விழுந்தா அது அழிவு தான். அழிவு எந்த விதத்துலேயும் சரி கிடையாது. போர்கள் தடுக்கப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய இதுவும். ஒரு சின்ன புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ போர்னால இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஏன் ஒரு போரை தவிர்க்கிற நிலைக்கு ஒரு நாடு போகிறதில்ல? இல்லை, நான் திரும்பவும் வந்து இதில் மருத்துவர் பாடல்களில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அதாவது வந்து இஸ்ரேல்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அப்படின்ற வார்த்தையை போடுறதுக்கு ஏன் போடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பேன். என்னென்னா, பாலஸ்தீனில் நடக்கிறது இல்லை காசாவில் நடக்கிறதுக்கு பேர் வந்து இரு நாடுகளுக்கான போர் கிடையாது. இஸ்ரேல் என்ற ஒரு மேற்குலவு சார்புடைய மேற்குலவுடைய ஒட்டுமொத்த ஆதரவுக்கு ஒரு நாடு காசா நிலத்தை பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு செய்துதான் அது வாழுது, அது உருவாக்கப்பட்டுச்சு. இன்று வரைக்கும் அது என்ன பண்ணுறாங்கன்னா காசா நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு எதிர்த்து இந்த மக்கள் போராடுறாங்க. அதாவது எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும்னு அவங்க போராடுறாங்க, அவ்வளோதான். இப்போ இது 2 நாடுகளுக்கு இடையிலான போர், 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய எல்லை பிரச்சனை அப்படின்றதுன்றது இதுவும் வேற வேற. பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து அவங்க நிலத்தை இஸ்ரேல் பிடுங்குது, அந்த மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, அவ்வளோதான். இது இஸ்ரேல்ன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய மலை, அதுக்கு எதிரான சாதாரண மக்களுடைய போராட்டம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, நாம் இந்த ஆக்கிரமிப்பு நடத்தக்கூடியதான் போர், இவங்க நடத்துறது போராட்டம். நம்ம இது ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இது நாடுகளுக்கு இல்லை. இப்போ இந்த போரை நம்ம தவிர்க்கணும், இந்த போராட்டத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். அதாவது இஸ்ரேல் பண்ணக்கூடிய போரை நாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயம், அது போர் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி போரை எதிர்க்கணும், கம்பல்சரியாக அதை வந்து நம்ம எதிர்க்கணும். இந்த மக்கள் பண்ணக்கூடியது எதிர்ப்பு போராட்டம். அதாவது தங்களுடைய நிலம் வேண்டும், உரிமை வேண்டும், வாழ்வதற்கான அனைத்து மனிதராக நான் வாழ்றதுக்கான எல்லா அடிப்படை உரிமை வேணும்னு இந்த மக்கள் நடத்தக்கூடியது போராட்டம். இந்த போராட்டம் அப்படின்றது எதிர்ப்பின் வடிவம், உரிமையினுடைய தேவை. இதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். இப்போ இந்த போரை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது எந்த நாட்டின் பக்கம் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதுல தொடங்கி ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் இருக்குல்ல.
ஸோ அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு சமகாலத்தில், ஏதாவது முக்கியமான படைப்புகள் வந்திருக்கா? இப்போ நம்ம சிந்தன் வந்து ஈப்பா சிந்தன் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பாலஸ்தீனத்தை பற்றி முன்னாடியே நம்ம 80களிலிருந்தே நுக்மானுடைய பாலஸ்தீன கவிதைகளுடைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. பாலஸ்தீனத்துக்கும் நமக்கு ஈழப் போராட்டத்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்துச்சு. இங்கேருந்து போராளிகள் அங்கே போனது, அதை பற்றின அங்கே போய் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் பயிற்சி பெற்றது, அங்கே பாலஸ்தீனம் பற்றி தொடர்ந்து வந்து நம்மளோட இதில் தொடர்ந்து பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ காசால நடக்கிறத பற்றி ஈப்பா சிந்தனுடைய ஒரு புத்தகம் வந்து பாலஸ்தீனம் நம்மால் செய்ய முடிந்தது என்ன அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்போ விடியலில் இருந்து 10 லட்சம் பட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகம் ஒன்று கொண்டு வர்றாங்க. அப்புறம் மருத்துவர் பாடல்கள் வந்திருக்குது. இன்னும் பல புத்தகங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டித்தான். ஆனால் நாம் எப்போவுமே ஒன்றும் இல்லை, ஈழ பிரச்சனை பற்றின புரிதலுக்கான நம்மளுடைய இலக்கியங்களே என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்கு இருக்குது. இப்போ உலக பிரச்சனைகள் இல்லை, நமக்கு வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் பற்றின பிரச்சனைகளை பற்றி பேசி அதை இலக்கியமாக இல்லை சொந்தமாக கொண்டு வர்ற அளவுக்கு நம்மளுடைய பரப்பின விரிவடையலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வர்ற படைப்புகளே எடுத்து பேசுகிறதுக்கே வந்து ஒரு பெரிய தயக்கங்கள் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து இப்போ சிந்தனுடைய சில அமைப்புகள் வந்து தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனைகளான குரல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான படைப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலக்கிய பரப்பாக பார்க்குறப்ப வழக்கம் போல் இலக்கிய பரப்பு ரொம்ப மெதுவாக தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அது எப்பவும் போல் மக்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் வந்து முகம் கொடுக்குது. பட் அதனுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லோ இருக்கத்தான் செய்யுது. ஏன் அவங்களுக்கு என்ன மாதிரியான தயக்கம் இருக்குது இதை பேசுகிறதுல? இது எப்படி நான் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏன் இவங்க தயக்கப்படுறாங்க? முதல்ல இதை பற்றி ஆய்வு செஞ்சு, இப்போ நமக்கு புரியாத ஒரு நிலம், இதை பற்றி ஆய்வு செஞ்சு நம்ம இலக்கியத்துக்குள்ள கொண்டு வந்து அதை எழுதுகிற அளவுக்கு வந்து இன்னும் எழுத்தாளர்களுக்கு நேரம் இதுகள்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் அவங்கவுங்களோட படைப்புகளில் பிஸியாக இருக்காங்க. நிறைய இதெல்லாம் ரொம்ப இதுக்கான ப்ரொமோஷனில் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக இன்னும் படைப்புகள் பாலஸ்தீனத்தை ஒட்டி ஒரு என்ன சொல்கிறது சொந்த எழுத்துக்கெல்லாம் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒன்று பண்ணியிருக்கேன், இப்போ சிந்தன் பண்ணியிருக்காரு, இப்போ விடியலில் ஒன்று வருது அப்படின்றதே வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் எடுத்து மொழிபெயர்க்கிறோம். இல்லை இப்போ சிந்தன் வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து எழுதுறாரு, அதெல்லாம் ஒன்று. இதை இலக்கியமாக ஒரு கதையாக நாவலாக மாற்றுறது அப்படின்றது வந்து நமக்கு அப்படி ஒரு பரப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதை இன்னொரு நாட்டுக்கு பற்றி அங்கே நடக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம போய் எழுதுறது பற்றின இதுகள் வந்து நம்மளும் அங்கே போனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாத்வேஷம் வந்து ஒரு பெரிய வேலை செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு மொழிபெயர்ப்பில் நீங்கள் கேட்ட கேள்வி கேட்ட மாதிரி இது பண்ணதான் யாத்வேஷத்தை நான் சொல்லுவேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அந்த மாதிரி ஒரு தமிழில் இவ்வளோ பெரிய இதுவாக என்னுடைய அறிவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி வந்திருக்கலாம், என்னோட அறிவில் இல்லை. அப்படி ஒரு சொந்த படைப்பாக யாத்வேஷம் அளவுக்கு எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். யாத்வேஷத்தை நம்ம கரெக்டாக சொல்லலாம். அது இதெல்லாம் பேசுது. அது கன்னடத்தில் வந்துச்சு, நல்ல தமிழ் மொழிபெயர்த்தாரு. அது 2ஆம் உலகப் போரில் ஆரம்பித்து பாலஸ்தீன போராட்டம் வரைக்கும் நீளுது அந்த நாவல். அது உண்மையில் அற்புதமான ஒரு நாவல். இல்லை, இதுவே வந்து ரொம்ப வருத்தப்படுற ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப சமகாலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வேறு எதையோ எழுதிக்கிட்டு இருக்கிறது, அதை வந்து வாசகர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அபத்தமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது இல்லையா? கண்டிப்பாக. என்னென்னா இது எல்லா காலகட்டத்துக்குமே இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்திலுமே இது இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை, ஊடகம் அப்படின்றதோ இல்லை இந்த ஊடக வெளின்னு ஒன்று இருக்குல்ல, அது இலக்கியமாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், இல்லை நாடகங்களாக இருக்கலாம். அதான் மெயின் ஸ்ட்ரீமில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசுகிறதுல அவங்க யாருக்குமே பெருசாக விருப்பம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள், இல்லாத என்ன சொல்கிறது போராட்டப்படக்கூடிய மக்கள், அவங்களுடைய பிரச்சனைகள், இது எல்லாம் கொண்டு வந்து பேசணும் அப்படின்ற ஒரு தேவையை வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் பார்க்குறாங்க. ஆனால் எழுதுறாங்க. அப்போ அதாவது மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்படல. ஆனால் பல்வேறு இடத்துல இப்போ கோவை கலவரங்களை பற்றி எழுதுகிறாங்க, இல்லை இலங்கையில் வந்து மலையக மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி படைப்புகள் வருது. ஆனால் அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமில் வருதா? இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் பற்றின பதிவுகள் வருது. இப்படி எல்லாமே வருது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீமில் முக்கியமான பெரிய எழுத்தாளர்களும் தங்களை சொல்லிக்கிறவங்க வந்து அவங்க எல்லாமே ரொம்ப ஒரு சார்பு நிலையை எடுத்துக்கிட்டு முக்கியமாக வந்து ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க கவர்மெண்ட் ஃபேவர்டாக தான் இருப்பாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, போர் வருது அப்படிங்கும்போது முதல்ல இங்கே என்ன பொருளாதாரத்தை அது எப்படி பாதிக்கும், அரசியலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும், சுற்றுச்சூழலில் என்ன பாதிப்பு ஏற்படும்,
அப்படின்னு நம்ம ரொம்ப பெரிய ஸ்கேலில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு தனி மனுஷனோட உளவியல் அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பெருசாக பேசலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் தான் சொல்லணும் ஒன்று. கண்டிப்பாக போர் வந்து நேரடியாக, அதாவது போர் ஒன்று நடக்குது, நடந்து முடிஞ்ச உடனே அது போர் முடிஞ்சிடும் அப்படின்றதுலாம் கிடையாது. போர் அப்படின்னாலே அது ஒரு பெரிய வடு தான். அது எல்லா காலத்துலேயும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல போர் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது போர் முடிஞ்சது கிடையாது, அது பெரிய வடுவாகவே தொடரும். தனிப்பட்ட முறையில் அது நிறைய என்ன சொல்கிறது மனசிக்கல்களை உருவாக்கும். உங்கள் ஒரு தனி மனிதனுடைய போக்குகளை நிர்ணயிக்கும். உங்களால் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது வந்து இலங்கையில் இருந்த ஈழப்போராட்ட பதிவுகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம். அது தனி மனிதனுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த நினைவுகளோ இல்லை அந்த போருடைய நேரடியாக அந்த போரில் நிற்கிறப்போ அது உங்களுக்கு பயங்கர ஒரு கொடூரமாக இருக்கும். ஒரு தீக்குள்ள உங்களை போட்ட உணர்வு தான் போருன்றது. தீக்கில் நம்மளை போட்டால் ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க அதுக்குள்ள கொண்டு போய் கை வச்சா எவ்வளவு ஒரு கொடூரமாக இருக்குமோ அதுதான் போருன்னு சொல்லுவோம். அதனுடைய வடுக்களும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் வந்து போர் வந்து நிறைய அகதிகள் உருவாக்கும். அந்த அகதிகள் வந்து பெரிய வழிகளோடு இருப்பாங்க. போரில் பங்கு பெற்றவங்களுக்கு பெரிய வழிகள் இருக்கும். அதில் அங்கம் இழந்தவர்கள், உறவுகள் இழந்தவர்கள், இதெல்லாம் இவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருக்கும். ஒரு பெரிய மனப்போராட்டமாக இருக்கு. வச்சு பாருங்களேன், எங்களுடைய கைகால் இழந்தவங்க, குடும்பங்களை இழந்தவங்க, நிலத்தை இழந்தவங்க, வீடு இழந்தவங்க, இது எல்லாத்தினுடைய இதுவும் என்னன்னா உங்களுக்கு இழப்புன்றது போர் இழப்பு உருவாக்குது. இழப்பு உங்களுக்கு வலியை உருவாக்கும். அது வலிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் வலிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் எழுத்தாளர் சாத்திரை கூட இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய அக்காவுக்கும் பற்றி ஒரு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அது நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. அவருடைய வாழ்க்கையில் அது நடந்து 30 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போவும் அதனுடைய நினைவுகள் இருக்குல்ல, இப்போ அதனுடைய கொடூரங்கள் இப்போவும் அவர் தாங்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. அவர் மட்டும் இல்லை, இப்போ எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, சாதாரண நபர்கள் கூட அதுக்காக ஒரு காதல் இருந்திருக்கும், அந்த காதல் அழிஞ்சிருக்கும். ஒரு குடும்பம் இருந்திருக்கும், குடும்பம் செஞ்சிருக்கும். அப்பா இல்லாமல் போயிருப்பார், தம்பி இல்லாமல் போயிருப்பான், அக்கா இல்லாமல் போயிருப்பாங்க. அந்த 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 மனிதர்களுடைய நினைவுகள் இருக்குல்ல, அது உங்களுக்கு காலத்துக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கும். என்னுடைய தங்கச்சிங்க இருந்தால், என்னுடைய காதலி இருந்தால், இவர்களுடைய இழப்பு அப்படின்றதே வந்து என்னுடைய நிலம் இருந்துச்சு, என்னோட வீடு இருந்துச்சு. இந்த இழப்பை நீங்கள் காலம் முழுக்க நீங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ போர் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கானதே கிடையாது. போர் ஒரு நிலத்துக்குள்ள வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய தலைமுறைகளுக்கான ஒரு பெரும் வழி. 2ஆம் உலகப் போரை பற்றி நம்ம இப்போவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது வந்து இப்போ நடந்துச்சு முடிஞ்சிச்சு அப்படின்ற வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு பெரும் வடுவை நம்ம கொடுக்குறோம். போர்ன்றது ஒரு பெரும் வடு. அது ஒரு சமூகத்துக்கோ ஒரு தனிநபருக்கோ அது தாங்கிக்கவே முடியாத ஒரு கொடூரமான வடுவாக தான் இருக்கும். நான் இந்த மரித்தோர் பாடல்களை எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப நார்மலாக இங்கே இலக்கியத்துக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறதுக்கும் விஜயதரனோட மொழிபெயர்ப்பில் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கவனத்துக்கு ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு தான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பதிவை மொழிபெயர்க்கும் போது அது என்னோட கனெக்ட் ஆச்சு, இல்லை எனக்கு இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது, அது மாதிரி ஏதாவது இருக்காதுல்ல? எனக்கு எல்லாமே இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்துச்சு. என்னென்னா, ஏன் இதெல்லாம் பண்ண, என்னால் படிக்க முடியலை, நான் அதை படிக்கிறப்ப நான் அழுதுகிட்டு இருந்தேன், என்னால் வந்து ஹேண்டிலே பண்ண முடியல, இதே நான் அவ்வளவு உன் மனசு இவ்வளவு கடினமாக இருக்கா, இவ்வளோ இதாக இருக்கா, எப்படி உன்னால் இது பண்ண முடியும், என்னால் படிக்கவே முடியல, நீ மொழிபெயர்த்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. சிந்தன் முன்னுரை அனுப்புகிறப்ப எழுத்தாளர் சிந்தன் அனுப்புகிறோம். அவர் தான் என்னால் அட் டைமில் படிக்க முடியலை, தயவுசெய்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படி தான். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறப்போ தண்ணி நான் இதை பண்ணுறப்ப ஒவ்வொரு பதிவும், நீ எந்த பதிவாக இருந்தாலும் அந்த பதிவை நான் எடுத்து வச்சுக்கிட்டு நான் பார்க்குறப்போ அதில் ஒரு மனுஷன் செத்து போயிருக்கான். அவனுடைய வார்த்தை தான் இது. அவன் பொண்டாட்டிக்கு வந்து மிஸ்யூ, நான் உன்னை பார்க்க வர்றேன் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டிருக்கான். அப்படின்னா நான் இப்போ அவனுக்கு அந்த அனுப்பின மனிதனுக்கு வந்து அப்போ அது தெரியாது நான் சாக போகிறேன். நான் படிக்கிறப்ப எனக்கு தெரியும் அவன் செத்துட்டான். அவன் ஒய்ஃப் அவனுக்கு ஒரு அங்கே ஃபோன் இல்லாத டைமில் ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுத்து விடுது. நம்ம மதியம் சாப்பிட வந்துடுங்க, பிள்ளைகள் அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு, நீங்கள் இன்றைக்கி வரல பரவாயில்ல, நாளைக்கு மதியம் வீட்டில் சாப்பிட வந்துடுங்க அப்படின்னு. அந்த துண்டு சீட்டை எழுதுகிறப்ப அந்த மனைவிக்கு என்ன கிடையாது, அவன் புருஷன் சாகலை. ஆனால் அந்த துண்டு சீட்டை நான் படிக்கிறப்ப அந்த புருஷன் இறந்துருக்கார்.
அப்போ அந்த குழந்தைகள் அந்த குடும்பத்தினுடைய வழிகள் தான் அந்த வார்த்தைகள். அதான் ஒரு சில நேரங்களில் நான் நிறுத்திடுவேன். அது எனக்கு ரொம்ப முக்கியமாக வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வச்சுருப்பேன் ஒரு குழந்தையினுடைய உரையாடல். அது என்ன கொடுமைன்னா அது வந்து ரிட்டனாக கிடையாது, அது ஆடியோவாக இருக்குது. அந்த குழந்தை வந்து 5 வயசு குழந்தை, காருக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க, அந்த குழந்தை மட்டும்தான் இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அது ஃபோனில் பேசுது. அந்த ஆடியோவை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா எனக்கு அந்த எமோஷனே வேணாம், நான் மியூட் பண்ணிவிட்டு கீழே வர சப்டைட்டில்ஸை மட்டும் எடுத்து மொழிபெயர்க்க லெவலுக்கு போயிட்டேன். ஏன்னா அதை நம்ம கேட்கவே முடியாது, சுத்தமாக நம்மளால் முடியாது. எவ்வளோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தங்க அசின்ற ஒருத்தவங்களோட வீடியோ நீங்கள் அதான் சொன்னல, நாமளே வந்து இதுதான் அதுதான் அப்படி எல்லாமே வழிகள் தான். அப்போ இதை எடுக்கிறப்ப கொடூரமாக தான் இருந்துச்சு. அந்த வழிகளை தாங்கிக்கிட்ட தான் வந்து நம்ம வந்து மொழிபெயர்க்க வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். அதுதான் இதாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் இலக்கியம் செயல்படும் வகையில் ரொம்ப மெதுவாக செயல்படாமல் இதெல்லாமே ரொம்ப ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் நினைக்கிறேன். அதெல்லாம் மொழிபெயர்த்து ஒரு புத்தகமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதன் வழியாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இதில் என்ன சேஞ்ச் வரும்? இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, சக மனிதர்களாக இன்னொரு எங்கு மனிதர்கள் கஷ்டப்படுறப்போ நாம் அதை பற்றி பேசுகிறதும். இப்போ இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மக்கள் போராட்டங்கள் இல்லை மக்கள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை நடக்குன்ற ஒரு அழுத்தங்கள் இல்லை பேச்சுக்கள் இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் என்னாகும் அப்படின்னா ஒரு அழுத்தங்களை இந்திய அரசு கொடுக்கலாம். சிந்தனன் சொல்லியிருப்பார், என்னுடைய வரியால் நான் கட்டுற வரியை வச்சுக்கிட்டு நீ இஸ்ரேலோட போய் நிற்காத, என்னுடைய வரியின் பேரில் நீ அங்கே காசா மக்களை வந்து கொள்ளாத. ஒரு ஆதரவு கரம். இப்போ அங்கே அந்த மக்கள் அங்கே இருக்கிறப்ப நாம் இங்கே தொடர்ந்து உங்களுக்கான ஆதரவாக செயல்படுறோம் அப்படின்ற ஒரு ஆதரவு கரம் அந்த மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியில் இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லா பக்கம் நடக்கிறப்ப உலக அளவில் வந்து இது என்னாகும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் ஆகிறப்ப இதனுடைய போராட்டங்கள் குறையணும், இதெல்லாம் குறையலாம் அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருப்பதற்கு நம்ம பல்வேறு விஷயங்கள், பாலஸ்தீனர்களை பற்றி பேசுவது, காசாவை பற்றி பேசுவது, அவர்களுக்கு ஆதரவு கரங்கள் நீட்டுவது, அவங்களுடைய பாடுகளை பகிர்ந்து கொள்வது அப்படின்றது எல்லாமே ஒரு சக மனிதராக இன்னொரு மனிதன் கஷ்டப்படுறப்ப நான் அவங்க கூட நிற்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுப்பது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அவர்கள் போன நம்ம நேரடியாக என்ன செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சக மனிதராக நாம் இன்னொரு மனிதன் கஷ்டப்படுறப்ப நாம் தோள் கொடுப்பதும் கை கொடுப்பதும் தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நோக்கப்படி இது சேர வேண்டிய இடங்களுக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி இப்போ ஏன் நான் இது பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இது இந்த மருத்துவர் பாடல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஹெபு அபு நாடா அப்படின்ற ஒரு கவிஞர், அவங்க வந்து எதேர்ச்சியாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தாங்க. இதே ரொம்ப எதேர்ச்சியாக வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா எனது நண்பர்கள் பட்டியல் சுருங்கி அவர்கள்லாம் சவப்பட்டிகளாக மாறுகிறார்கள் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க போட்டு 8 மணி நேரத்தில் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய கடைசி கவிதை அப்படின்னு முகநூலில் பதிந்த கடைசி கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை பார்த்தேன். எனக்கு அது இன்னமும் பண்ணிச்சு. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகிறாங்கன்னு ஒரு கவிஞர் வந்து ஒரு போஸ்ட்டு போடுறாங்க, அதை பார்த்த அதுதான் அவங்களுடைய கடைசி போஸ்ட்டாகவே மாறுது அப்படின்றப்ப எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் எடுத்து வச்சேன், அவ்வளோதான். அவங்க தான் வந்து 2011-12 வந்து ஒரு நாவலுக்கு ஆக்சிஜன்ஸ் நாட் ஃபார் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துக்கு விருது வாங்கக்கூடிய ஒரு கவிஞர். அப்புறம் அதை எடுத்து நான் வச்சுட்டேன். அப்புறம் தாமுகே காசாவுடைய பாலஸ்தீன் ஆதரவு மாநாடு நடக்குது. அப்போ அவங்க என்ன அப்போ சிராஜ் மாமான்னு சொல்லிட்டு அவர் தான் என்கிட்ட கேட்குறாரு, புதுசாக ஏதாவது கவிதைகள் இருந்தால் நம்ம சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப தான் இப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி இறந்து போன கவிஞர்களுடைய இதுகளை வந்து ஏன்னா தாமுகே காசா வந்து ஒரு எழுத்தாளர் கலைஞர்களுக்கான அமைப்பு, நீங்கள் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறோம். என்னென்னா அப்போ ஒரு 10 கவிதைகளை வந்து மொழிபெயர்க்கிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஏன் வெறும் வந்து கவிஞர்கள் எழுத்தாளர்கள் மட்டுமே நம்ம பார்க்குறோம், வேறு யாராவது பேசியிருக்காங்களா, கொல்லப்படுவதற்கு முன்னால் யாராவது ஏதாவது பேசியிருக்காங்க, பதிவு செஞ்சுருக்காங்க, இறந்தவர்களுடைய வார்த்தையை இருக்கிறவங்க ஏதாவது பேசட்டும், இறந்தவர்களுடைய வார்த்தையை தேடலாமா அப்படின்னு தேடன்னு பார்த்தா அவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க.
அதில் இருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தது தான் இந்த மருத்துவ பாடல்கள். ரொம்ப நல்ல இது கூட சிபிஐஎம்மோட முன்னெடுப்பின் வழியாக ஆமாம், இந்த புத்தகம் வந்து முதல்ல வெளியிட்டது வந்து யாருன்னா சிபிஎம்முடைய தென் சென்னை மாவட்ட வரவேற்பு குழு தான் இதை வெளியிட்டுச்சு. இப்போ அது சிந்தன் புக்ஸோட வெளியீடாக அடுத்த பதிப்பாக வந்திருக்குது அப்படின்னு நம்புவோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி.